செல்வி சிஸ்டர் கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆமா சிஸ்டர், எஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. Good evening and welcome everyone in the name of Father, Son and Holy Ghost. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். செல்வி ஜோயல் சிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும்படியாக ஒரு பாடலை பாடி ஆராதனைக்குள்ளாக செல்லாம். அதன் பிறகு நம்ம வார்த்தையை கவனிக்கலாம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஸ்கிரீன்ல பாட்டு வருது, அதனால எல்லாரும் நீங்க சேர்ந்து பாடலாம். தேவனே பெரியவா, தேவனே பரிசுத்த, தேவனே நல்லவர், தேவனே வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத மக்களே தூயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத மக்களே தூயா. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. கைகளை உயர்த்தி பாடலாம். இயேசுவே பெரியவா, இயேசுவே பரிசுத்த, இயேசுவே நல்ல, இயேசுவே நீர் வல்லவர். பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐயா, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. இயேசுவே பெரியவர், இயேசுவே பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீர். ஐயா, நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே,
வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஐயா மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஐயா ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஜீவனுக்கு ஏதுவான பாதையில எங்களை நடத்தும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நம்பிதானப்பா இந்த கூட்டத்துல வந்திருக்கிறப்பா. அப்பா உம்முடைய முகத்தின் ஒளி ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா உம்மை தரிசிக்கும்படியாக உம்முடைய ஒளியை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஐயா. ஆவியோடும் ஜீவனோடும் பரிசுத்த ஆவியரும் கடந்து வரும்படிக்கு செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய உள்ளங்களை கர்த்தர் நேராக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஐயா. உடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே உம்மை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எண்ணுக்கடக்காத ஆசீர்வாதங்களோடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும்படியாகும் நிரப்பும்படியாகவும் கர்த்தாவே நீர் கடந்து வந்திருக்கிறீர் அப்பா. நீங்க தனியாக வரல, உடைய சேனையோடு தூதர் சேனையோடு கடந்து வந்திருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் பிரசன்னம் வருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வாயை விரிவாக்குகிறாரே நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் தன்னுடைய வாயை திறந்து அப்பா உள்ளத்துல வாரும், எங்கள் வீடுகளுக்குள்ள பிரவேசியும், எனக்குள் வாரும் என்று வாஞ்சிக்கிறாரோடையோ அப்பா உடைய பிரசனம் கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். கூட்டின கதவிற்குள்ளாக கூட நீர் கடந்து போக முடியும் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு அறைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து போகும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை யாரும் கூட்ட முடியாது, உம்மை யாரும் தடுக்க முடியாது சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சக்கினா மகிமை இந்த குடும்பங்களை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தாவே சாலமன் மண்டபத்தில் இறங்கின அதே வல்லமை, அதே வல்லமை ஆண்டவரே இந்த வீடுகளுக்குள்ளும் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மேகத்தை காணும்படிக்கு உதவி செய்ய
அப்பா, அது உள்ளங்கை அளவு மேகம் இருக்கலாம் ஆண்டவரே. அது ஒரு பெரிய பெருவெள்ளத்தில் இரைச்சலாக இந்த நேரத்துல இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. அல்லேலூயா, உம்மை காணும்படிக்கு, உம்மை தரிசிக்கும்படிக்கு கர்த்தாவே. ஓ ராடா தகாராபோ ஷெங்கேல உரபாத்தி கலபா, உம்முடைய மகிமை நிரப்புவதாக, உம்முடைய வார்த்தை நிரப்புவதாக, உம்முடைய பிரசன்னம் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஓ ரிபாட்டாலா ரியா கரபா உரஷங்கலபுரியா, உம்மை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படிக்கு ஓ உம்முடைய சக்கினா மகிமை. ஓ ரிபாட்டா தலா கரபுலியா கரபா, ஓ சந்தேல புரியான்ட தலாரியா கரபா, அந்த மவுண்ட் சீனாயில வந்து இறங்கின வல்லமை, உம்முடைய கரம் இறங்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை தேற்றுவீராக, ஆற்றி தேற்றுவீராக அப்பா. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவருடைய செவிகளை திறப்பீராக சுவாமி. உம்முடைய தொடுதலை உணரும்படிக்கு ஆண்டவரே அப்பா அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Let them be sensitive to your word, Lord Jesus. ஓ ரபாதே குரே அலபோரியா கரபா, ஓ ரிபட்ட தலபுரியா, ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்திற்குள்ள ஆவியின் எல்லைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விளம்பும் போது, கர்த்தர் ஒரு தரம் பேசும் போது மல்டிபிள் டைம்ஸ் இவங்க கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அடியேனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் மட்டும் இடைப்படுவீராக. அப்பா நீர் என்ன பேச வேண்டும் என்று உடைய பிள்ளைகளிடத்தில் வாஞ்சிக்கிறீரோ அந்த வார்த்தைகளை மட்டும் பிள்ளைகள் கேட்கும்படிக்கு ஆண்டவரை நீர் உதவி செய்வீராக. அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதி கனா மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வெல்கம் பேக் சில்ட்ரன். இப்பொழுதும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். சோ முதலாவது உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க பெரிய எல்லாம் கொஸ்டின் இல்ல, சும்மா நார்மலா தான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சோ இங்க வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம். நான் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, என் லைஃப் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நான் இது படிச்சா நல்லா இருக்குமே, நான் இந்த காரியத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பர்சனலா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீங்க? ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போக வேண்டாம். நீங்க ஃபார்முலா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை பற்றி நீங்க பேசினா போதும். யாரோ 1 or 2 people can answer. யாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லையா? படணும்னு ஆசை. எப்படி? ரட்சிக்கப்படணும்னு ஆசை. என்னம்மா சரின்னு என்ன சொல்றீங்க? ரட்சிக்கப்படணும் ஆசையா அல்லது எப்படி? ஆமா ஆண்டி. ஓகே ஓகே ஓகே. நீங்க ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்க. ரொம்ப நல்ல எதிர்பார்ப்பு தேவனிடத்துல இருந்து. வேற யாருக்காவது ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். என்னோட வாழ்க்கையில வந்து ஏசப்பாவோட சித்தம் வந்து நிறைவேறணும். ஏசப்பாவுடைய சித்தம் நிறைவேறணும். வெரி குட். அப்புறம் ஏசப்பாவுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அதுக்குதான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெரி குட் ஆன்சர். சரி, நம்ம வேதத்துக்குள்ளாக கடந்து போகலாம். நம்மளுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். சோ இந்த 3வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நான் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு, சில வழிமுறைகளை நமக்கு கற்று கொடுத்திருக்கிறாரு. அந்த பகுதியை பற்றி தான் நம்ம இப்ப தியானிக்க இருக்கிறோம். அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, 1வது சங்கீதம் 1-2வது வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். சோ இங்கே ஒரு ஜனக்கூட்டத்தை பற்றி கொடுத்திருக்கிறது. ஆனா முதலாவது வசனத்துல பார்க்கும்போது அந்த உலகத்தாருடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரர், பாவிகள், துன்மார்க்கர், இப்படிப்பட்ட சில கூட்டங்கள் இருக்கிறது. அவங்க அவங்களுக்கும் இந்த வேதத்துக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆனா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த வேதம் நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ரட்சிக்கப்படணும், உன் தேவனுடைய சித்தம் இடத்தில் நிறைவேறணும்னா நம்ம அமைதியா இருந்தா போராது. ஆண்டவர் சொல்லத கேட்கணும், அதன்படி நடக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வேதத்துல முதலாவது நீ பிரியப்படுகிற காரியம் வேதம். வேதத்தை வாசிக்க வேண்டும். அதத்தான் ஆண்டவர் சொல்ற முதலாவது கட்டளை. நமக்கு பிரியமாய் தோன்றுகிற நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. எல்லாருக்கும் வேதம் தான் பிரியமா? இல்லவே இல்லை. நிறைய நம்ம பிரியப்படுகிற காரியங்கள் நான் சொல்லும் போது நம்ம எந்த காரியத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எதுல நம்மளுக்கு அதிகமா ஈடுபாடு இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் எனக்கு ஆண்டவர் தான் பிடிக்கும், சர்ச்சுக்கு போறதுதான் பிடிக்கும், பைபிள் வாசிக்கிறது பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனா உங்க 24 hours எதுக்கு நீங்க அதிகமா டைம் கொடுக்குறீங்க, எதுல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, அந்த காரியம்தான் நீங்க பிரியப்படுகிற காரியம்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு 2 hours செல்போனை பார்த்துட்டு இருக்கேன்னா நான் பிரியப்படுகிற காரியம் அந்த செல்போனா தான் இருக்கும். அதுல வர ஆட்ஸ், அதுல ஒரு ரீல்ஸா, அது வாட்ஸ்அப் என்னெல்லாமோ இருக்குது. அது அந்த சோசியல் மீடியால தான் நம்மளுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலவங்க இப்போ விளையாடிட்டே இருப்பாங்க, சிலவங்க இது மீடியால விளையாடுறாங்க. சில பாய்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 24 hours கிரவுண்ட்ல தான். அப்ப அவங்க விளையாட்டு அவங்களுக்கு என்னது பேஸ்கெட் பால் பிடிக்கலாம் அல்லது ஃபுட்பால், அந்த மாதிரி அவங்க அதுலதான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அத நான் கேமுக்கெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. கிரவுண்ட்ல விளையாடுறது நல்ல விஷயம்தான். அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் இருக்குது. ஆனா நம்ம மனதார நம்ம நேசிக்கக்கூடிய காரியம் நம்மை நேசித்த கடவுளை நம்ம நேசிக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாங்க, என்னில் அன்பா இருக்கிறவன் என் வார்த்தைகளை கவனிக்கிறான். நீங்க ரியலாவே ஏசப்பா மேல நீங்க அன்பா இருக்கிறீங்க. நம்ம மேல ஆண்டவர் அன்பு செலுத்தினார்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 எல்லாருக்கும் அதை நீங்க மனப்பாடமா படிச்சுப்பீங்க. அவரும் நம்முடைய நேசித்ததுனால இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். இந்த தேவனை நம்ம நேசிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவரை நம்ம நேசிக்க ஏசுப்பா உண்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட் 10 தடவை சொல்லிட்டா இட் டசன்ட் மீன் தட் we are really loving him. ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு அறியேன்னு சொல்லிடுவார். என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். சோ ஆண்டவருடைய கற்பனை தான் எங்க எழுதப்பட்டிருக்குது? வேதத்துலதான் ஆண்டவருடைய கற்பனைகள், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய வழிமுறைகள், அவருடைய பாலிசிஸ், பிரின்சிபிள் எல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்துல அநேக புக் இருக்குது. அந்த புக் எல்லாம் நம்முடைய நாலேஜ் ஓரியன்டா இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரே புக், இந்த உலகத்தினுடைய எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வேத புத்தகம் எப்படியாக நம்ம கையில வந்திருக்குது? இப்ப நீங்க வேதத்துல பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும்போது வேத வாக்கியங்கள்லாம் ஆவியானவருடைய ஏவுதனால் எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா அதனுடைய மனுஷனுடைய வார்த்தைகள் இல்ல. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம், மோசே எழுதியிருக்கலாம், அல்லது சங்கீதக்காரனுடைய தாவீது எழுதியிருக்கலாம், நிறைய பேர் எழுதியிருக்கலாம். ஆனா அது தேவனுடைய ஆவி, அவருடைய ஆவியினுடைய பெர்மிஷன் இல்லாம அது எழுதப்படவில்லை. இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைய நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதுதான் சங்கீத புத்தகத்துல சங்கீத புத்தகத்துல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கலாம்? 150 அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் போடுறாங்க பாரு. நீ எப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும். முதலாவது வசனம் என்ன சொல்லி இருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு போவாதப்பா, பாவியலோட நிக்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரதுல, இதெல்லாம் உனக்கு பிரியமா இருக்க கூடாது. இந்த காலத்துல நமக்கு துன்மார்க்கரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண தேவையில்லை. நம்ம கையில இருக்க மொபைலும், நம்ம பாக்குற நெஞ்சின் வழிகளும், கண்ணின் காட்சிகளுமே
அது எல்லா லிஸ்டும் இருக்கு. துன்மார்க்கருடைய லிஸ்ட், பாவி லிஸ்ட், பரிகாரக்கார லிஸ்ட் எல்லாம் நம்ம கையில இருக்கிற மொபைல்ல இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நிறைய இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பாக்குறோம். இவைகளை விட்டு நான் என்ன சொல்றேன், அவங்களை எல்லாம் வெறுக்க சொல்லல. யூ ஹாவ் டு பி வைஸ். நீங்க இந்த மாதிரி தேவனுக்கு பிரியப்படாத காரியங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியப்படுகிற வேதத்துல பிரியமாய் இருக்க வேண்டும் என்று அதை வாசிக்க வேணும், அதை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். சோ இப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள் என்று. சோ இந்த வேதம் எப்படி இருக்கு? இதே மாதிரிதான் சங்கீதம் 1வது சங்கீதம் 2-3 வசனத்துல எப்படி போட்டிருக்கு? அதுல பிரியமா இருக்கணும், அதை தியானிக்கணும் போட்டது மாதிரி வெளிப்படுத்தல் 1-3லயும் அதே காரியத்தை சொல்லியிருக்க. இத வாசிக்கணும், இத கேட்கணும், இத பிராக்டிஸ் பண்ணணும், வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும், வாழ்க்கையில நடக்கணும். பொய் சொல்லாதிருப்பாயாங்கன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது. வேதத்தை வாசிக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும். சரிங்களா? சோ இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற முக்கியமான காரியம் என்று. மற்றபடி வேதத்துடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையானது, அவருடைய வார்த்தை எப்பேற்பட்டது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. So the word of God is so powerful. உனக்கு லைஃப், உனக்கு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் ஊடுருவி உற்று நோக்க முடியும். அதே மாதிரி வேதம் சொல்லுறது வசனத்தை அனுப்பி குணமாக்குறாங்க. சோ இந்த வார்த்தை நம்முடைய பாதிக்கப்பட்ட இருதயத்துல அழுக்கு இருக்கா, இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் அழகா கிளீன் பண்ணிடுவார். உடைய சரீரத்துல பாதிப்பு இருக்கிறா, வார்த்தையை அனுப்பி அழகா கிளீன் பண்ணிடுவாரு. ஆண்டோடைய பேரே வார்த்தை. வார்த்தை என்ன நாம உடையவர். சோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்த்தேன். சோ இந்த வேத வார்த்தைக்கு புறம்பாக ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. நீ வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, நீ தேவனுடைய பாதையில நடக்கணுமா, அவருடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணுமா, நீ செய்கிற காரியங்கள் வாக்கியப்பட வேண்டுமா, நீ வார்த்தையில பிரியமா இருக்கணும். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். அதை தியானிக்கணும். ஒரு வசனத்தை 2-3 தடவை நீங்க வாசிக்கும் போது அந்த வேத மகத்துவத்தை ஆண்டவரு உனக்கு கற்றுக் கொடுப்பார். சொன்ன காரியத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இப்படியாக வேதத்தை இது பிராக்டிஸ் பண்ண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இந்த யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். அதை நம்ம கண்டிப்பா வாசிச்சே ஆகணும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். Children, can you open your Bible and read? Someone can read? 269 பக்கம். 269 பக்கம். யாரா எடுத்து வாசிங்கம்மா. ஆண்டி வாசிக்கலாமா? ப்ளீஸ் மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். இது யாருக்கு சொன்னது? ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளை இடுகிறார். எப்பா, மோசே இறந்து போயிட்டான், என் மகன் இறந்துட்டான், இனிமேல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ இங்க இருந்து இந்த வனாந்திரத்துல இருந்து கானான் கூட வழி நடத்தக்கூடிய பொறுப்பு உன் பொறுப்பு தான்ப்பா. ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான, நீ இந்த ஜனங்களை இவ்வளவு லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை நீ நடத்த வேணும்னா உனக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தாரேன்.
அது என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதுனா இந்த வேத புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ வாச்சிட்டே இருப்பா, நான் எழுதி கொடுத்தவள கவனமா அத படிச்சு அதன்படி நட அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இதான் நம்ம சங்கீதம் 1ல பார்த்தோம்ல, இரவும் பகலும். அதுல பாருங்க திருப்பி திருப்பி அதை சொல்றாரு. தாவீது எழுதின மாதிரி இவரு எழுதியிருக்காரு பாருங்க. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். சோ இரவும் பகலும், நைட்டும் வாசிக்கணும், பகல் காலையிலயும் வாசிக்கணும். ஒரு 5 வசனம் வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுமையோ டைமோ இல்லைன்னா நம்ம ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. சோ அத இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது your path will be successful. நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எப்ப அந்த ஆசீர்வாதம் மற்ற எல்லாத்தையும் நான் 2வது தரேன், முதலையும் நான் கையில உனக்கு எழுதி கொடுத்துருவேன்ல அந்த புத்தகம். அந்த காலத்துல அந்த டோரான்னு ஒரு புக் இருந்து அந்த ஆதியாமம், லேவியரம், எண்ணாவும், உபாகமா இந்த 5 புஸ்தகங்கள் மட்டும்தான் அந்த யோசுவா பீரியட்ல இருந்துச்சு. அத நீ என்ன செய்ப்பா, ஒழுங்கா வாசி, நீனும் நடக்கணும், நீ கடந்து வர ஜனங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த யோசுவாவும் என்ன பண்ணா, அத ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வந்துடுறாரு. சோ இந்த புத்தகத்தை வாசிக்கனால அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு அச்சீவ் பண்ணாருன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் பாருங்க. சோ the man who meditated the word of God, அந்த அவரு நிறைய யுத்தங்களையும் அது ஒரு கிங்ஸையும் அல்லது அரசர்களையும் அவர் சந்திக்க வேண்டியதா இருந்தது. அந்த கானானுடைய அந்த வனாந்தரத்திலிருந்து கானானுக்குள்ள கடந்து போக காரியங்கள்ல நிறைய யுத்தங்கள் நடந்தது. அதுல வேதத்துல கணக்கு பார்க்கும்படி 31 ராஜாக்களையும் 31 எனிமீஸ் அவரை வீழ்த்திருக்கார். He defeated 31 kings. அவர் வாழ்க்கையில தோல்வியே இல்லையா. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விக்டரிஸ் அண்ட் ஈவென்ட்ஸ நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த ஃபால் ஆஃப் ஜெரிகோ, எரிகோவின் அந்த வாளு சுவர் இடிந்து விழுந்தது. அதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சீக்ரெட் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. 6 நாள் அதை சுத்தி வாப்பா, அமைதியாவா, 7வது நாள் சுத்தி வந்துட்டு 7 தடவை சுத்தி வந்துட்டு ஒரு எக்காலத்தை ஊது, டக்குனு எல்லாம் உடஞ்சி விழும்னு சொன்னார். யாராம் பாறாங்கல்லும் கடப்பாக்கல்லையும் போட்டு அந்த ஒரு சைடுல இடிச்சுட்டே இருந்தாங்களா? இல்லவே இல்ல. சொன்னதை கேட்டாரு. பெரிய எரிகோ சுவரே கீழே விழுந்துச்சு. அந்த எரிகோ சுவர் எவ்வளவுனா அந்த மதிலே 2 வண்டி போகுமா. மதில் மேலுடைய அந்த விட்டு அந்த பரப்பளவுலே 2 வண்டி போகுமா. அந்த அளவுக்கு இருந்த மதில் சுவர் சுக்குநூறா உடஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஆயி பட்டணத்தின் மேல ஆண்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்பும் அதற்கு பின்பும் நடைபெறாத ஒரு பெரிய சம்பவம் யோசுவாவுடைய வாழ்க்கையில நடந்தது. என்ன சொன்னாருன்னா, சூரியனையும் சந்திரனையும் அர்த்தனாரியா. சோ இயற்கைக்கு மேலையும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு. இந்த வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கக்கூடிய இந்த யோசுவாவுக்கு என்ன சொன்னார்னா, யோசுவா 10வது அதிகாரம் 12, 14 வசனங்களை நீ பார்க்கும்போது என்ன சொல்லுவாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில். நான் வெற்றி பெறுது அந்த ஜனங்களை வீழ்த்தது வேற, நீ சூரியன் மறையாதப்பா, நீ சந்திரன் எந்த இடத்துல இருக்கியோ அதே நெல்லு. அந்த காலத்துல ஒரு வழிமுறை இருந்தது, சூரியன் மறைஞ்சிச்சா நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த போற இது ஹால்ட் போட்டுறணும், அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஆனா அப்படி இருந்தா இவங்க எதிரிகளை வீழ்த்த முடியாது. அதனால உடனே சொன்னார் பாருங்க, சூரியனே நீ அங்கே நில்லு. இயற்கைக்கு மேல அதிகாரம் கொடுத்தார். நீ வேதத்திற்கு கீழ்ப்படியும் போது இயற்கை உனக்கு கீழ்ப்படியும். வேதத்துல நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்ட காரியத்தை பார்த்திருப்போம்ல நம்ம. என்ன ஆண்டு இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுனாரு, அப்படியே நின்னுச்சு. பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம், இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள்லாம் யாரால செய்ய முடியுது? யாரு ஒருத்தர் தேவனுடைய வார்த்தைய கேட்டு வாசித்து அதன்படி நடக்கிறாங்களோ
அவங்களுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயற்கை மேல அதிகாரம். அந்த மாதிரி வேதத்துல ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. சூரியன் சந்திரனை யாராவது நிறுத்த முடியுமா? அப்பனா பூமியினுடைய சுழற்சி ஒரு 24 hours ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறது. இது எப்ப நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா, வேத ஆராய்ச்சி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜாஷுவா ஸ்டாப் த சன் எப்போ நடந்துச்சுன்னா, இந்த காரியம் 3224 வருஷங்களுக்கு முன்பாக இந்த காரியம் நடந்திருக்குது. அத நம்ம ஆண்டு அந்த அட்டவணைப்படி கால்குலேட் பண்ணும்போது அக்டோபர் 30 1207 கிறிஸ்துவுக்கு முன் இந்த பீரியட்ல இந்த மாதிரி ஒரு பூமியினுடைய சுழற்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால சூரியனும் சந்திரனும் அதே இடத்துல நின்னு போனா 24 hours ஒரு நாள் முழுதும் அப்படியே நிற்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கிறோடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்டு இயற்கையே பூமி கீழ்ப்படியுது, சந்திரன் கீழ்ப்படியுது, சூரியன் கீழ்ப்படியுது, எல்லாம் அப்படி ஸ்டன்னாகி நிக்குது பாருங்க ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு. அவருதான் மோசே எவ்வளவோ பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் யோசுவாவின் மூலமாகத்தான் ஜனங்கள் கானானை அடைகிறார்கள். So it is very very important to obey the word of God. புரிஞ்சுங்களா? So இதனுடைய கீ பாயிண்ட் என்னன்னா, யோசுவாவினுடைய வெற்றிக்குடைய ரகசியம் இந்த வேதத்துல யோசுவா 1:8 கொடுக்கப்பட்டிருக்குது. நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறணுமா? ஆண்டோட சித்தத்தை அறிந்து கொள்ளணுமா? உன்னுடைய வாழ்க்கை நீ கையிட்டு செய்யற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவன் கையில கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தை தினமும் இது மன்னான்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு சீடு, ஒரு விதைக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விதைய நம்ம பூமியில ஒன்னு இடத்துல விதைச்சோம்னா அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்திற்குள்ள விதைக்கப்படும் போது அது என்னவா செய்யும்? அது அமைதியா இருக்காது. ஐயோ நீ விதைச்சிட்டியா, நான் என்ன அமைதியா இருக்கேன்னு அப்படி இருக்கவே இருக்காது. அது என்ன செய்யும்? விதைக்கப்பட்ட விதையும் முளைக்கும். முளைச்சு அதுக்கு என்னென்ன காரியம் அந்த அனுப்பப்பட்ட விதைக்குள்ள அதுக்குள்ள எவ்வளவு ட்ரெஷர் இருக்கோ அது எல்லாம் உடைய வாழ்க்கையில அது நிரம்பும். வேத வார்த்தைகள் என்ன காரியத்திற்காக தேவன் அனுப்பி கொடுத்திருக்கிறாரோ அது உன்னுடைய இருதயத்திற்குள்ள போகும்போது அது தன் அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கும். வேத வார்த்தைகள்லாம் வார்த்தையா ஆண்டவர் ஆவியானவர் அவர் உள்ள கிரியை செய்யும் போது பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி இப்ப வேதத்துல உள்ள கதாபாத்திரங்களுக்கு நிறைய பேரை பார்க்கலாம். ஜாஷுவா எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம்னால நான் அதை பத்தி பேசினேன். நிறைய பேரை பாருங்க, வேதத்துக்கு கீழ்ப்படிந்தவருடைய வாழ்க்கையில உள்ள வெற்றியும் கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையில உள்ள தோல்வியும் வேதம் எழுதி வச்சிருக்கிறார். சாலமன் ரொம்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல இடதான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவன் வேதத்துக்கு முரண்பாடான காரியங்களுக்கு மேல தன்னுடைய கண்ணை செலுத்தின போது ஒரு பயங்கர வீழ்ச்சி. சிம்சோனை பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய நோக்கத்தோட ஆண்டவர் அவனை அழைச்சாரு. இனிஷியலா ஒரு நசரேய விரதத்தெல்லாம் கடந்தாரு. வார்த்தைக்கு முரண்பாடாய் போகும்போது வேசிகளிடத்துல அவனுடைய தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது குருடாக்கப்படுகிறான். So it is very very important to read the word, meditate and follow it. நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியம், பிராக்டிஸ் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 119 நீங்க வாசிக்கும் போது நிறைய வசனங்கள் எழுதிப்பட்டிருக்குது. வாலிபனே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காது. How can a young man make his way pure? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வசனம் தெரியாம இருந்தா வசனத்தை வச்சு எப்படி காத்து கொள்ள முடியும்? நம்ம நடைய பார்க்கவே முடியாது. வசனம் முதல்ல உள்ள போகணும், அதை வாசிக்கணும், அத இருதயத்துக்கு அதை மெடிடேட் பண்ணா நீ திருப்பி திருப்பி ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையில உள்ள சாராம்சத்தை ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த வார்த்தையில உள்ள மகத்துவத்தை ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அது உன்னுடைய இருதயத்தை விட்டு போகவே போகாது. வாசிச்சா நம்ம மறந்துடுவோம், ஆனா மெடிடேட் பண்ணோம்னா அதை மறக்கவே முடியாது.
Once you start meditating the word of God, it will take deep root inside your heart. ஆழமா அது படிஞ்சு அது உறைஞ்சு போகும். அதை யாராலும் அசைக்க முடியாது. அந்த அந்த வார்த்தை, விதைக்கப்பட்ட வார்த்தையானது எப்படி பலன் கொடுக்கும்? 30, 60, 100 நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கும். ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை வாசிச்சுட்டேன், அது பேசாம பலன் கொடுத்துட்டு போகும்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. எவ்ரிடே அது ஒரு மன்னா. ஒரு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மன்னா பொழிந்த போது எவ்ரிடே ஆண்டவர் மன்னாவை பொழிய பண்ணினார். இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டா போதும், இதுல உள்ள எனர்ஜி கிடைக்கும், ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம இருப்போம்னு இருக்குமா? 3 நேரம் சாப்பிடுறோம்ல, அதே மாதிரி இந்த வார்த்தைய அட்லீஸ்ட் 2 நேரமாவது நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். இதுவரையும் படிக்காதவங்க ஸ்டார்ட் ரீடிங் அட்லீஸ்ட் 1 டைம். ஒரு சாப்டர் நீங்க ரீட் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப ஒரு நேரம் நான் வாசிக்கிறேன்னு சொல்றவங்க 2 டைம்ஸ் வாசிங்க. வாசிக்க ஆண்டவர் என்ன சிலவங்களுக்கு ஒரு ராங் ஐடியா இருக்கு பாருங்க. ஜெபிச்சா போதும்ப்பா, பைபிள்லாம் வாசிக்க எனக்கு டைம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்துலதான் வார்த்தைகள்லதான் தேவனுடைய சித்தம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தெரியாம நீ சும்மா ஜெபம் பண்ணா கூட அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அருவருப்பா இருக்குப்பா, நீ ஏதோ உளறிட்டே இருக்க, என்னுடைய சித்தத்தின்படி நீ ஜெபிக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். சோ வேதத்தை வாசித்து அதன்படி ஜெபிக்கிறது தான் நம்முடைய ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். சோ இதனுடைய மட்டும் 2-3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு சிலவங்களுக்கு நான் இப்ப சொன்னல, நம்ம ஜெபிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை தேவை. அந்த வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு என்னது? விசுவாசம் பெருகும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலதான் வரும். விசுவாசம் கேட்கிறத வார்த்தைய கேட்கிறனால. என்னத்தை கேட்கணும்? உலகத்துல நிறைய வாய்ஸஸ் இருக்குயா இந்த காலத்துல. நீங்க ஓபன் பண்ணா, உங்க மீடியா ஓபன் பண்ணா, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தா, ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, யூ கேன் ஹியர் சோ மெனி வாய்ஸஸ். அந்த வாய்ஸ் எல்லாம் உனக்கு ஃபெய்த்தை கொண்டு வராது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் அது உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு வரும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை பற்றின ஒரு பெரிய சாப்டரே பேசலாம் நம்ம. ஆனா அந்த விசுவாசத்தை எது கொண்டு வருது? தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. வில்லியம் பேட்ஸ்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாராம். இது இங்கிலாந்து தேசத்துல 1665ஆம் ஆண்டுல இருந்து அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அவரு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு வாசிக்கிறத பற்றி. Hearing the word is like ingestion. Meditate the word like digestion. The digestion of word by meditation produce warm affection and holy action. என்ன சொல்லிருக்காங்க? ஹியரிங் த வேர்ட், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறது விழுங்குறதற்கு சமானம். இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், அதை விழுங்குறோம், அதுதான் வாசிக்கிறதும் கேட்கிறதும். அது சாப்பிட்ட வார்த்தை, இந்த ஆகாரம் உள்ள போய் என்ன செய்யுது? டைஜஸ்ட் ஆகுது. டைஜஷன் ஆனாதான் அந்த ஃபுட்ல உள்ள எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அத மாதிரி வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது பலன் கொடுக்கதா இருக்கணும்னா அதை நீங்க என்ன செய்யணும்? தியானிக்கணும். டைஜஸ்ட் ஆனாதான், அதை தியானிக்கும் போது அது என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிறதா இருக்கும். சரிங்களா? அப்பம் பிற்கப்படும் போதுதான், வேத வார்த்தை என்னது? ஜீவனுள்ள அப்பம்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த அப்பம் பிற்கப்படும் போதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்முடைய வழிகள் திறக்கப்படும். So reading, hearing is good. At the same time, meditating the word of God is also like digesting the food and in order to produce energy. Digestion. So இந்த டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா, மெடிடேட் பண்ணியாச்சுன்னா, நம்ம ஆண்டவருக்கு மேல உள்ள பிரியத்தை இது அதிகமா மாத்தி விட்டுரும். அட் த சேம் டைம் நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஹோலியா மாறும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக இந்த வார்த்தை நடத்திக்கிட்டே போகும். நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற வெற்றி, நம்ம எதிர்பார்க்கறது ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். ஆனா தேவன் நம்ம வைத்திருக்கு மேல நோக்கம், the purpose of life, வாழ்க்கையில நோக்கத்தை
புரிந்து கொள்வதற்கு இந்த வேத வார்த்தை நம்மளுக்கு மிகவும் இன்றியமையாததாய் காணப்படுகிறது. நீ வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், அதற்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த வேதத்துல இருக்குது. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் எப்போ அந்த வேதத்துல இருந்தான் கண்டுபிடித்தாங்க. நிறைய கடல் வாழ் உயிரினங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் யோபு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருந்தது. வேதத்துல இருந்துதான் நிறைய ஆராய்ச்சிகள் வேத ஆதாரத்தின் வழியாகத்தான் அவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடித்திருக்கிறாங்க. முதல்ல அந்த காலத்துல சொன்னாங்க பூமி தட்டையா இருக்குது, பூமி நீளமா இருக்குது, குறுகி இருக்குது. ஆனா நம்ம வேதத்தெல்லாம் முதல்ல இருந்தது தேவன் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். சோ வேதத்துல இல்லாத ஒரு காரியமே இல்லை. நீ வாழ்க்கையில சந்திக்கிற காரியம் எது, நீ எதிர்பார்க்கிற காரியம் எது, நீ போய்கொண்டிருக்கிற பாதை எது, கடினமான பாதைகளா, முட்கள் நிறைந்த பாதைகளா, தோல்வி நிறைந்த பாதைகளா, டோன்ட் வரி, we have a solution. ஒரு 360 டிகிரி ஒரு டர்ன் ஓவர் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குவார். இப்போ நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கவும் அதை மெடிடேட் பண்ணவும் ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி அந்த எனர்ஜி, சாப்பாட்டுல உள்ள எனர்ஜி போய் நம்முடைய செல்ஸுக்கு டிஷ்யூஸ்க்கு எல்லாம் பரவுதோ, அத மாதிரி இந்த வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய பலன், புது பலன், ஆவிக்குரிய பலன் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். சோ அந்நிய சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பாருங்க. இத நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அந்நியங்கள சிந்தனைகளை வரும்போது அது கட் பண்ணி அனுப்பி வைக்கும். Very easy to handle the situation, very easy to handle the difficult people, very easy to defeat the devil. ஏன்? வார்த்தையினால்தான். சாத்தானை ஜெயிக்கணுமா? போ சாத்தானே போ சோத்தானேன்னு ஒண்ணும் நடக்காது. ஏசப்பா எப்படி வார்த்தையில எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வார்த்தையின் மூலம் தான் பிசாசை ஜெயித்தார். உடைய வார்த்தை உன்கிட்ட இருந்தா பிசாசு பயப்படுவான். ஐயோ இது உள்ள இருக்குது, என்னது ஒரு பட்டயம் இருக்குதுயா, பக்கத்துல போக முடியாதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு அழகான பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு. பிசாசை வீழ்த்துறதற்கு பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு. வெற்றி பெறுவதற்கு வழிமுறைகளை ஸ்ட்ராட்டஜிக்கலா அந்த பிளான்ஸ் அங்க ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் இந்த வேதம் தான் ஒரு மூலப்பொருளாக காணப்படுகிறது. சோ உனக்கும் எனக்கும் இந்த வேதம் தான் வெளிச்சம், வேதமே வெளிச்சம், வேதத்துலதான் பிழைப்பு இருக்கிறது. சோ அருமையான பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் கடினமா இருந்தாலும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படியா இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் என்ன மாதிரியா இருந்தாலும் அதை தேவனால சந்திக்க முடியும். அதற்கேற்ற வார்த்தைகளை, மகத்துவங்களை நம்ம கையில ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம அதை என்ன செய்யணும்? எடுத்து அதை ஆகாரமாய் உட்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நடைபெறாத அற்புதங்கள் ஆண்டவர் செய்யறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சோ கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.